ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட லாஃப்ட்டுக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு ஜோடி புறா வாங்கியிருக்கோம். வாங்க அதை போய் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த அட்டைப்பட்டியில் தான் இருக்குது. இது நம்ம இன்னும் பிரித்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு, எப்படி இருக்குது, புறா நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அது வந்து இன்னும் டேப் அடிக்காமல் இருக்குது. நம்ம டேப் அடிக்கிறதும் சேர்த்து வீடியோ போடுறோம். வரும் பாருங்கள், டேப் அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை நல்லா ஓப்பன் பண்ணிடுறோம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே உள்ளது வந்து இந்த பொட்டியில் வந்து ஆண் புறா இருக்குது. மேல் வந்து கால் வந்து நல்லா இந்த கிராஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெல்ஸு கிராஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலில் நிறையா முடி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த புறா வந்து அடிக்கவே விட மாட்டேங்குது. இது வந்து ரெக்கை கம்மியாக இருக்குதுண்ணா. ரெக்கை கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5 ரெக்கை அடிங்க. ரெக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக 6 ரெக்கை வச்சு அடிங்க. நான் வந்து இதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 5 ரெக்கை வச்சு எண்ணி அடிச்சிருக்கேன். பாருங்கள், ஒரு சைடு தான் அடிக்கிறது மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியுது. ஏன்னா எடுக்கிறதுக்கு வந்து 2 பேர் தான் இருப்போம். அது வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு டேப்பும் அடிக்க முடியுது. அடுத்தது இன்னொரு பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஃபீமேல் இருக்குது ஒன்று. இதில் உள்ள ஃபீமேலை பாருங்கள், நீங்கள் காட்டுறேன், பிடிச்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நிறைய ரெக்கை இருக்கிறதுனால நான் இதுக்கு 6 ரெக்கை வச்சு அடிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்து அடிச்சுக்கோங்க. அதே சமயம் நீங்கள் வந்து டேப்பு வந்து கொஞ்சம் டைட்டாக அடிச்சிடாதீங்க. கொஞ்சம் மேலெல்லாம் அடிங்க. டைட்டாக அடித்தா அதால் அப்புறம் ஒரு மாதிரி அதுக்கு வலிக்கும். சும்மா மேலெல்லாம் அடிங்க. நான் மேலே தான் அடிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு புறா வந்து திறந்து விட்டோம், அது உள்ளே போகுது. அடுத்து இன்னொரு புறா வந்து நிற்கிது. இது 2வது புறா. எல்லா புறாவும் நம்ம இப்போ வந்து திறந்து விட்டுட்டோம். பாருங்கள்.